नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतः सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घाय देगिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। हरे कृष्ण अज्ञानतिमिरान्धस्य माताजी। हरे कृष्ण माताजी। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्री गुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साग्रजतं सगणरघुनाथान्वितं तं सजीवं सात्वैदं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगणललिता श्रीविशाखान्वितांस। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते कोपे सकोपिका कान्त राधाकान्त नमोऽस्तुते। दत्तकाञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு காண்டம் 1 அத்தியாயம் 15 பதம் 31. கரெக்டுங்களா மாதாஜி? கரெக்ட்டுங்க மாதாஜி. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki Jai. विशोको ब्रह्म संबत्या संजिन्न त्वैपद संशयः लीन प्रकृति नैर्गुण्यात् अलिङ्गत्वात् असम्भवः। ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण माताजी. படிக்கட்டுங்களா மாதாஜி? படிங்க மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளரை வழங்கியவர் தெய்வத்ராச பக்தி வேதான் பிரபுபாதாக்கு ஜெய். மொழிபெயர். அவர் ஆன்ம ஞானத்தை பெற்றிருந்ததால் இருமையை பற்றிய சந்தேகங்கள் முற்றிலும் களையப்பட்டன. இவ்வாறாக அவர் ஜட இயற்கையின் முக்குணங்களில் இருந்தும் விடுவிக்கப்பட்டு ஆன்மீக நிலையில் வைக்கப்பட்டார். அவர் பௌதீக உருவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டதால் இனி மேலும் பிறப்பிலும் இறப்பிலும் சிக்கிக் கொள்ளும் வாய்ப்பு அவருக்கு இல்லாமற் போயிற்று. பொருளுரை. இருமையை பற்றிய சந்தேகங்கள் ஜட உடலை பற்றிய தப்பான எண்ணங்களிலிருந்து துவங்குகின்றன. இந்த ஜட உடலே தான் என்று குறைமதியாளர்கள் நினைக்கின்றனர். ஜட உடலை தான் என்று எண்ணுவதே மிகப்பெரிய அறியாமையாகும். அறியாமையால் உடலுடன் சம்பந்தப்பட்டவை எல்லாம் நமக்கு சொந்தமானவை என்று ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. என் உடல், என் உறவினர்கள், என் சொத்து, என் மனைவி, என் குழந்தைகள், என் செல்வம், என் நாடு மற்றும் என் சமூகம் என்பன போன்ற தவறான எண்ணங்களினால் ஏற்படும் சந்தேகங்கள் பந்தப்பட்ட ஆத்மாவிற்கு குழப்பத்தை விளைவிக்கின்றன. பரமபுருஷரான வாசுதேவன் அல்லது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அனைத்தும் என்று அறிவே உண்மை அறிவாகும். எனவே பகவத்கீதையின் போதனைகளில் ஆழ்ந்து விடுவதன் மூலமாக இத்தகைய குழப்பத்திலிருந்து ஒருவர் விடுபடுவது நிச்சயம். அனைத்தும் பகவானின் சக்தியிலிருந்து விரிவடையும் பின்ன பகுதிகளை. சக்திக்கும் சக்தியை பெற்றிருப்பவருக்கும் வேறுபாடு இல்லை. எனவே பூரண அறிவு அடையப்பட்ட உடனேயே இருமையை பற்றிய தப்பெண்ணம் குறைந்து விடுகிறது. சமர்த்தரான அர்ஜுனன் பகவத்கீதையின் உபதேசங்களை ஏற்றதும் அவரது நித்திய நண்பரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய பௌதீகமான கருத்தை அவரால் உடனே வேறறுக்க முடிந்தது. பகவான் அவரது உபதேசம், உருவம், லீலைகள், குணங்கள் மற்றும் அவருடன் சம்பந்தப்பட்டுள்ள அனைத்தின் மூலமாகவும் இன்னும் தன் முன்னேயே இருப்பதை அவரால் உணர முடிந்தது. அவரது நண்பரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது வெவ்வேறு சக்திகளின் வடிவில் இன்னும் தன் முன் இருப்பதை அர்ஜுனனால் உணர முடிந்தது. எனவே பகவானின் சகவாசத்தை பெற
மற்றொரு உடலை பெற வேண்டிய அவசியமில்லை. பரமபுருஷரை பற்றி இடைவிடாமல் கேட்பதாலும் பேசுவதாலும் நினைப்பதாலும் அவரை வழிபடுவதாலும் இப்பிறவியிலேயே ஒருவரால் பகவானுடன் தொடர்பு கொள்ள முடியும். பகவானின் பக்தி தொண்டு அவரை பற்றி கேட்பதிலிருந்து ஆரம்பமாகிறது. இந்த பக்தி தொண்டின் மூலம் அத்வே ஞான அல்லது பரிபூர்ணமான பகவானை புரிந்து கொள்வதன் மூலமாக இப்பிறவியிலேயே ஒருவரால் அவரை காணவும் உணரவும் முடியும். பகவானின் புனித நாமத்தை பாடுவதாலேயே தூய உணர்வெனும் கண்ணாடியில் படிந்துள்ள அழுக்கு அகற்றப்பட்ட உடனேயே ஒருவர் எல்லா பௌதீக சூழ்நிலைகளிலிருந்தும் விடுபடுகிறார் அல்லது முக்தி அடைகிறார். எனவே உன்னத அறிவில் ஒருவர் நிலை பெற்ற உடனேயே தான் இந்த உடல் என்னும் எண்ணம் அகன்று விடுகிறது. இந்த ஆன்மீக தன்னுணர்வின் மூலமாக தூய ஆத்மாவின் கடமை புதுப்பிக்கப்படுகிறது. ஜீவராசி சத்துவம், ரஜஸ், தமஸ் எனும் 3 ஜட இயற்கை குணங்களின் விளைவுகளிலிருந்து விடுவிக்கப்படுவதால் இந்த தன்னுணர்வு சாத்தியமாகிறது. பகவானின் கருணையால் தூய பக்தர் ஆன்மீக இடத்திற்கு உயர்த்தப்படுகிறார். இந்நிலையில் பக்தர் மீண்டும் பந்தப்பட்ட வாழ்வில் சிக்கிக் கொள்வது சாத்தியமில்லை. வேத நூல்களில் வரையறுக்கப்பட்டுள்ள பக்தி தொண்டின் மூலமாக ஒருவர் திவ்யமான பார்வையை பெற்றிருக்க வேண்டும். அப்போதுதான் எல்லா சூழ்நிலைகளிலும் பகவானின் இருப்பை அவரால் உணர முடியும். அர்ஜுனன் முன்பே குருட்சேத்திர போர்க்களத்தில் இந்நிலையை அடைந்திருந்தார். மேலும் பகவானின் இல்லாமையை அவர் உணர்ந்த போது உடனே அவர் பகவத்கீதையை தஞ்சமடைந்து மீண்டும் அவரது சுயநிலையை பெற்றார். இதுவே விஷோக நிலை அல்லது எல்லா துயரங்களிலிருந்தும் விடுபட்ட நிலையாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பகவத்கீதையில நாம படிச்ச முக்கியமான விஷயங்களை மறுபடியும் இங்க வந்து அர்ஜுனன் ஞாபகப்படுத்தி பாக்குறாரு. மாதாஜி பிரணாம்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. மாதாஜி எத்தனாவது ஸ்லோகம் மாதாஜி? அத்தியாயம் அத்தியாயம் 15 மாதாஜி. பதம் 31 மார்க் வச்சு இப்ப பாத்துட்டு இருக்கேன். தேங்க்யூ மாதாஜி. ஓகேங்க மாதாஜி. அப்ப இங்க வந்து மறுபடியும் பகவான் இல்லாத போது பகவானுடைய அறிவுரைகளை மறுபடியும் நினைச்சு பாக்குறாரு அர்ஜுனன். ஏன்னா நம்ம கஷ்டமான சூழ்நிலைகள்ல பகவத்கீதையே இன்சர்ட் பண்ணணும் நம்மளோட லைஃப்ல. நம்மளுக்கு கோபம் வர தூண்டப்படக்கூடிய நிலைகள் பல உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது மாயினால. அப்ப அந்த கோபத்தை எவ்வாறு கட்டுப்படுத்துவது? ஆசைகள் உண்டாகுது, பேராசை உண்டாகுது. இந்த மாதிரி காம, குரோத, லோபம், மோகம், மதம், ஆச்சரிய, பொறாமை போன்றவை துர்குணங்கள் நம்மளை எட்டி எட்டி பாக்குறப்ப நம்ம என்ன பண்ணணும்? பகவத்கீதைய உடனே உள்ள பகவான் என்ன சொன்னார் அதை அப்ளை பண்ணணும் நம்ம மனசுக்குள்ள. அததான் இங்க அர்ஜுனன் பண்றார். நான் எனது அப்படிங்கிற அந்த மமேதி நம்மளுக்குள்ள வர்றப்போ அகங்காரம், பொய் அகங்காரம் இன்னும் நம்மள வந்து மாயத்திரை கொண்டு மறைக்கும். நாம இப்ப 3 விதமான திரைகள்ல மூடப்பட்டிருக்கோம். பல ஜீவராசிகள் 3 விதமான திரைகள்ல மூடப்பட்டிருக்கோம். எப்படி கருப்பையால் மூடப்பட்டிருப்பது போல, கண்ணாடி தூசியால் மூடப்பட்டிருப்பது போல, நெருப்பு புகையால் மூடப்பட்டிருப்பது போல, பல்வேறு நிலைகள்ல பல உயிரினங்கள், பல வகைப்பட்ட உயிரினங்கள் பலவாக மூடப்பட்டிருக்கு. அப்ப இந்த கண்ணாடி தூசியால் மூடப்பட்டிருக்கிறது எப்படி? நாம தூசி படிஞ்ச கண்ணாடியில நம்மளை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? நாம வந்து ரொம்ப அழுக்கா தெரியும். ஆனா அந்த கண்ணாடி நல்லா தொடச்சு எடுத்து பாருங்க, முகம் கிளியரா தெரியும். அது மாதிரி நம்ம மனசுக்குள்ள இப்ப நிறைய அந்த அழுக்குகள் இருக்கு. 6 விதமான அழுக்குகள். அப்ப பகவானை நம்மளால பார்க்க முடியல. நம்மளோட ஆத்மாவை நம்மளால உணர முடியல. ஆத்ம தளத்தில் இல்லாம நம்ம உடல் தளத்திலேயே எல்லாத்தையும் சிந்திக்கிறோம். இது என்னோட வீடு, இது என்னோட மகன், இது என்னோட குடும்பம், இது என்னுடைய தேசம். எக்ஸ்டென்ஷன், அப்படியே விரிவடைந்த பந்தம். சிலர் பாருங்க, என்னோட மனைவினா எனக்கு பிடிக்கும், என்னோட குழந்தைகள்லாம் பிடிக்கும், அடுத்தது என்னோட உறவினர்களை பிடிக்கும், அடுத்தது என்னோட ஜாதி பிடிக்கும், அடுத்தது என்னுடைய மாநிலம், நான் பிறந்த ஊர் எனக்கு பிடிக்கும், என்னுடைய கிராமம் பிடிக்கும், ஊர் பிடிக்கும், என்னுடைய மாநிலம் பிடிக்கும், எனக்கு என்னுடைய நாடு பிடிக்கும். இப்படியே விரிவடைந்த சுயநலமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா ஆத்மா பத்திய ஞானமே கிடையாது. ஆத்மானா என்னன்னு தெரியாது. அப்போ வெளிப்புற பார்வையில நாம பாக்குறது எல்லாமே, இந்த ஜடக்கண்களை கொண்டு பார்ப்பது எல்லாமே என்ன? மாயை. இல்லாத ஒன்றை இருப்பதாக நமக்கு காண்பிப்பது.
கண்டிப்பா நம்ம இந்த உடலே கிடையாது. அதுக்கு அடுத்தது நாம இந்த நாடும் கிடையாது. நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் ஒரு விட்டில் பூச்சி வாழ்க்கை. நான் என்னோட பேர் இப்ப சொல்லிக்கிறேன் அப்படின்னா, செல்வின்னு சொல்லிக்கிறேன் அப்படின்னா, எத்தனை நாளைக்கு செத்தா என்னை வந்து இந்த பணத்தை தூக்குங்க அப்படிம்பாங்க. செல்வி தூக்குங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இது நார போகுது, சீக்கிரம் எடுத்தெறிங்கப்பா அப்படிம்பாங்க. எடுத்தெறிங்க, அவங்க வேலை பார்க்கலாம் அப்படிம்பாங்க. அப்புறம் எவ்வளவு நாள் அந்த உடல் ரூபத்தை நினைச்சிட்டு இருப்பாங்க? ஒரு 16 நாள் இல்ல 1 வருஷம். அப்புறம் நடக்கிறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். எல்லாரும் மறந்துடுவாங்க. ஞாபகம் மத்தகம் ஞாபகம். அந்த ஞாபகம் வந்து ஞானம் அபோகனம் அப்படின்னு பகவான் சொல்றார் 15.15. ஆமா, ஞாபக மறதியை நானே கொடுக்கின்றேன். இறந்தவர்களை நினைத்து கொண்டிருந்தா இங்க யாரும் வாழ முடியாது. மறந்துடுறோம். அப்போ எவ்வளவு டியரஸ்டா இருந்தாலும் கொஞ்ச நாள் அழுவோம், அப்புறம் மறந்துடுவோம். அப்புறம் நம்ம வேலையை பார்க்க தொடங்குவோம். நாமளும் சாப்பிடுவோம், குளிப்போம். ஆனா இறக்குற அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இவரோடயே போயிடலாமா, ரொம்ப பிரியமானவங்க கூட நாமளும் போயிடலாமா, சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. எத்தனை நாளைக்கு? ஒரு 4 நாள். அப்புறம் கேஷுவலா கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகி மறந்தே போயிருவோம். அந்த மாதிரிதான் இந்த தற்காலிக உலகம். அப்ப இதுல எதுவுமே நிரந்தரம் கிடையாது. காதற்ற ஊசியும் வாராதுக்கன் கடைவழிக்கேன்னு. நம்ம எதையும் எடுத்துட்டு போக முடியாது. நம்மளுடைய பாவ புண்ணியங்களை தவிர இந்த சூட்சும உடல் அதை தாங்கி கொண்டு அடுத்த உடலுக்கு பாஸ் ஆகுது. அப்ப நாம செய்கின்ற செயல்களோட வினைகள் மட்டும்தான் நம்மளுக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கும். அப்ப இந்த 3 குணங்களை புரிஞ்சுக்காதவங்க யாருமே எதையுமே புரிஞ்சுக்க முடியாது. நாம் எந்த குணத்தின் அடிப்படையில் செயல்கள் செய்கின்றோம்? ஒரு நாளைக்கு நாம இந்த 3 குணத்தின் அடிப்படை இல்லாம எந்த செயலும் செய்யறது கிடையாது. ஏன்னா நம்ம சுத்த சத்துவ நிலையில கிடையாது, வசுதேவ நிலையில. பகவான் மட்டும்தான் அந்த நிலையில இருக்காரு. நம்ம எல்லாருமே, ஈவன் சிவபெருமான் பிரம்மா கூட சில சமயம் அந்த நிலையில இருக்கிறத நாம பாக்குறோம். அப்ப இந்த குணங்களுக்கு கட்டுப்படாதவர்கள் யாருமே கிடையாது விஷ்ணுவை தவிர. அப்ப இது குணங்களே தெரியாதவங்களுக்கு எப்படி நாம குணங்களுக்கு கட்டுப்பட்டு நடந்துட்டு இருக்கிறோங்கிறது தெரியும். இப்ப நாம எல்லாம் படிக்கிறோம், சாஸ்திரம் படிக்கிறதுனால நம்ம குணங்கள் அடிப்படையில செயல்படுகிறோம், மாயின் அடிப்படையில் செயல்படுகிறோம். அதுல இருந்து விடுபடணும்னா பகவானை பற்றிய நாமம், ரூபம், குணம், லீலைகளில நாம் எப்பொழுதும் சததம் கீர்த்தயந்தோமாம் ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும். அப்போதுதான் அதுல இருந்து நாம பிரிஞ்சு உயர்ந்த நிலைக்கு இருப்போம். ஆனா நம்ம எது கட்டுப்படுத்துது? மாயை. எவ்வளவு நேரம்டா நம்ம இது கேட்கறது? சரி, ரிலாக்ஸ் பண்ணலாம், வேற ஏதாவது எடுப்போம். கொஞ்சம் ஸ்கிரீனை தள்ளிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு செல்போன்ல நிறைய வரும். அதுல ஆழ்ந்து போனீங்கன்னா ஆஹா இத வாங்கலாமே, இத பார்த்தா நல்லா இருக்கே, கொஞ்ச நாள் பார்க்கலாமே, அப்போ மறுபடியும் அடுத்த நாளும் அதையே பார்க்கலாமே, இதனோட தொடர்ச்சி என்ன அப்படின்னு எல்லாத்துலயும் மயங்கி போயிரும். அதுதான் அறியாமை. அறியாமை என்கின்ற மயக்கத்தில் நாம் இருக்கும்போது மாயை நம்மை முழுதாக ஆட்கொள்கின்றது. அதை விட்டு விலகணும் அப்படின்னா நாம ஸ்ட்ராங்கா பக்தி பண்ணணும். எப்பவும் பக்தர்களோட சங்கத்தில் இருக்கணும். எப்பவும் பகவானை பற்றிய சிந்தனையில் இருக்கணும். எல்லா செயல்களையும் பகவானுக்காக செய்ய வேண்டும். உண்பது, உறங்குவது, உடுத்துவது, காண்பது, கேட்பது, எல்லா செயல்கள்லையும் பகவானை மையப்படுத்தி கொண்டு போனா மட்டும்தான். இது ஒரே ஒரு மார்க்கம் தான் நம்மளுக்கு இருக்கு. அப்ப அந்த பக்தி மார்க்கத்தை இங்க வந்து அர்ஜுனன் கடைபிடிக்கிறாரு. இப்ப வேத நூல்களில் வரையறுக்கப்பட்டுள்ள பக்தி தொண்டின் மூலமாக ஒருவர் திவ்யமான பார்வையை பெற்றிருக்க வேண்டும். அப்போதுதான் எல்லா சூழ்நிலைகளிலும் பகவானின் இருப்பை அவரால் உணர முடியும். அர்ஜுனன் இப்ப பகவான் போயிட்டாரு, அதாவது அவரை வெளிப்புறமா போயிட்டாரு. ஆனா அவர் கொடுத்த அறிவுரைகள், அவருடன் இருந்த அனுபவங்கள், இப்ப நம்ம கூட பகவான், அர்ஜுனன் கூட பகவான் வந்து இருந்தார். சாட்சாத் பகவானே கூட இருந்தார். நம்ம கூட இருந்தாரா? கிடையாது. ஆனா நாம அதை எப்படி உணர முடியும்? ஸ்ரீல பிரபுபாதர் மூலமாக. ஸ்ரீல பிரபுபாதர் என்ன சொல்றாரு? நான் வந்து இறந்தாலும் நான் உயிரோடு இருப்பேன் அப்படிங்கிறார். ஒரு நிருபர் கேட்கிறார், நீங்க எப்படி உயிரோடு இருக்க முடியும் அப்படின்னு. என் புத்தகங்கள் வழியாக. அப்போ இங்க நாம ஸ்ரீல பிரபுபாதரோட
பிரபுபாதரோட அந்த மனோபாவத்தை உணர்கின்றோம். மூடன் மிஷன். அவர் எந்த வழியில நம்மளை கொண்டு போக வைக்கிறாரோ அந்த வழியில நம்ம இப்ப போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா அவர் நம்ம கூட அவர் கூட நாம டிராவல் பண்றோம். அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் சொற்களும் ஈட்டி போல உள்ள நுழையுது நம்மளுக்கு. ஏன்னா இந்த ஜட உலகுல எல்லாமே துன்பம் 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 எங்க திரும்பினாலும். அப்ப அந்த துன்பத்துல இருந்து விடுபடுறது எப்படி? அவருடைய சொற்கள் மூலமாக. அவர் அந்த சொற்களை நாம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக. அர்ஜுனன் இப்ப அதைத்தான் செய்யறாரு. அவருக்கு பகவானை விட்டுட்டு ரொம்ப வேதனையா இருக்கு. ஆனா அவர் சொன்ன அறிவுரைகளை எல்லாம் நினைச்சு பாக்குறாரு. அப்ப பகவத்கீதையை தஞ்சமடைந்து மீண்டும் அவரது சுய நிலையை பெற்றார். இதுவே விசோக நிலை அல்லது எல்லா துயரங்களிலிருந்தும் விடுபட்ட நிலையாகும். படிச்சது எப்ப பயன் தரும்? அதை நாம அந்தந்த நேரத்துல பயன்படுத்தும் போது மட்டும்தான் படிப்பு பயன் தரும். இல்ல ஏட்டு சுரக்காய் வாழ்க்கைக்கு உதவாது. படிச்சுட்டு அது ஒரு பாட்டுல அங்க வச்சுட்டு நாம ஒரு பாட்டுல இங்க பிஹேவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம பகவத்கீதை படிச்சோ பாகவதம் படிச்சோ பிரயோஜனம் இல்லை. அடுத்தது பதம் 32. நிஜம் ய பகவன் மார்க்கம் சம்ஸ்தாம் யது குலஸ்ய ஸ்வபதாய மதிம் சக்ரே நிப்ருதாத்மா யுதிஷ்டிரஹ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கிறேங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது வசிப்பிடத்திற்கு சென்று விட்டதையும் யதுகுலத்தின் முடிவையும் கேள்விப்பட்ட யுதிஷ்டிர மகாராஜன் பகவானின் வசிப்பிடத்திற்கு திரும்பி சென்று விட முடிவு செய்தார். பொருளுரை. மண்ணுலக மக்களின் பார்வையிலிருந்து பகவான் மறைந்து விட்டதை பற்றி கேள்விப்பட்ட யுதிஷ்டிர மகாராஜனும் கூட பகவத்கீதையின் உபதேசங்களில் தமது கவனத்தை திருப்பினார். பகவான் தோன்றி மறைந்த விதத்தை பற்றி அவர் நிதானமாக யோசனை செய்ய ஆரம்பித்தார். ஜட பிரபஞ்சத்தில் தோன்றி மறையும் பகவானின் அவதார நோக்கம் அவரது சுய விருப்பத்தையே முற்றிலும் சார்ந்துள்ளது. இயற்கை சட்டங்களால் கட்டாயப்படுத்தப்பட்டு ஜீவராசிகள் தோன்றி மறைவதை போல் பகவான் எந்த உயர் சக்தியாலும் கட்டாயப்படுத்தப்பட்டு தோன்றி மறைபவர் அல்ல. பகவான் விரும்பினால் வேறு இடங்களில் உள்ள தமது தோற்ற மறைவுகளுக்கு இடையூறு ஏற்படாமலேயே அவரால் எங்கிருந்தும் எப்பொழுது வேண்டுமானாலும் தோன்ற முடியும். அவர் சூரியனை போன்றவர். எந்த ஒரு இடத்திலும் சூரியன் தானாகவே தோன்றி மறைகிறது. அதே சமயத்தில் மற்ற இடங்களில் உள்ள அதன் இருப்புக்கு அது இடையூறு செய்வதும் இல்லை. சூரியன் மேற்கு வானத்திலிருந்து மறைந்து விடாமல் காலையில் இந்தியாவில் தோன்றுகிறது. சூரிய மண்டலம் முழுவதிலும் பரவி இருக்கிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சூரியன் காலையில் தோன்றுவது போலவும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மாலையில் அது மறைவது போலவும் காணப்படுகிறது. குறிப்பிட்ட நேரத்தில் சூரியன் தோன்றி மறைவது கூட தானாகவே நடக்கிறது. எனவே அச்சூரியனையே படைத்து அதை ஆளும் பரம புருஷனை பற்றி என்னவென்று படைத்து அதை தானா ஆளும் பரமபுருஷனை பற்றி என்னவென்று சொல்வது? ஆகவே பகவான் அவரது நினைத்ததற்கரிய சக்தியினால் தோன்றவும் மறையவும் செய்கிறார். அவரது உன்னதமான இந்த தோற்ற மறைவுகளை உள்ளபடி அறிபவர் பிறவி சட்டங்களில் இருந்து விடுபட்டு வைகுண்ட லோகங்கள் உள்ள நித்தியமான ஆன்மீக ஆகாயத்தை அடைகிறார் என்று பகவத்கீதை குறிப்பிடுகிறது. இத்தகைய முக்தி பெற்ற ஆத்மாக்களால் அங்கு பிறப்பு, இருப்பு, முதுமை மற்றும் நோய் ஆகிய துன்பங்கள் இல்லாமல் நித்தியமாக வாழ முடியும். எனவே ஆன்மீக வானில் பகவானும் அவரது உன்னத அன்பு தொண்டில் நித்தியமாக ஈடுபட்டிருப்பவர்களும் என்றும் இளமையுடனேயே வாழ்கின்றனர். அங்கு இறப்பு இல்லாததால் பிறப்பும் இல்லை. எனவே பகவானின் தோற்றத்தையும் மறைவையும் உண்மையாகவே அறிவதாலேயே பூர்ண நிலையான நித்திய வாழ்வை ஒருவரால் அடைய முடியும். ஆகவேதான் யுதிஷ்டிரரும் கூட பகவானிடம் திரும்பி செல்வதை பற்றி யோசிக்க துவங்கினார். பகவான் பூமியில் அல்லது மற்ற ஜட கிரகங்களில் தோன்றும் பொழுது அவருடனேயே வாழும் அவரது நித்திய சகாக்களுடன் தோன்றுகிறார். எனவே பகவானின் லீலைகளை நிறைவுபடுத்துவதில் ஈடுபட்டிருந்த யதுகுலத்தின் அங்கத்தினர்கள் அவரது நித்திய சகாக்களை தவிர வேறு யாரும் இல்லை. அது போலவே தான் யுதிஷ்டிர மகாராஜன் அவரது சகோதரர்கள் மற்றும் அவரது நித்திய சகாக்களின் தோற்றமும் நித்திய சகாக்களாகவே இருந்தனர். பகவான் மற்றும் அவரது நித்திய சகாக்களின் தோற்றமும் மறைவும் தெய்வீகமானவை என்பதால் அவற்றின் புற அம்சங்களினால் ஒருவர் குழம்பிவிடக் கூடாது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்ப பகவான் தோன்ற போது
அவர் தனியாக வர்றது கிடையாது எப்பவுமே. எப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு வெளிநாட்டுக்கு போறாரு அப்படின்னா, அப்போ பிரைம் மினிஸ்டரோட பிஏ என்ன பண்ணுவாருன்னா, சில மினிஸ்டர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போய் அவர் எங்க தங்க போறார், எந்த ஹோட்டல்ல, இல்ல அவருக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும், ஹோட்டலுக்கு பக்கத்துல தீவிரவாதிகள் எங்க தங்க முடியும், அவருக்கு நல்ல பாதுகாப்பு இருக்கா, அவர் என்ன ஃபுட்டு சாப்பிடணும், அது யாரால ப்ரிப்பேர் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லி எல்லா ஏற்பாடுகளையும் அவங்க பண்ணுவாங்க. எந்த கார்ல போகணும், அது புல்லட் ப்ரூஃபா இல்ல எந்த இடத்துக்கு அப்படிங்கிற ப்ரோக்ராம் எல்லாம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி அப்புறம் தான் கடைசியா அவர் போவார். அது போல பகவான் தோன்றும் போது தனியாக வர்றது கிடையாது, தன்னுடைய நித்திய சகாக்களையும் கூட கூட்டிட்டு வர்றாரு. பகவான் வந்து எப்பொழுதும் தனித்திருப்பது கிடையாது, பக்தர்களுடன் சேர்ந்து இருப்பதைத்தான் அவர் விரும்புகிறார். அப்ப பக்தர்கள் இல்லாம பகவான் இல்ல, பகவான் இல்லாம பக்தர் கிடையாது. அந்த மாதிரி பகவானுக்கும் பக்தர்களுக்கும் நெருங்கிய ஒற்றுமை எப்பவுமே இருக்கு. அப்போ இங்க வந்து சகாக்கள் எல்லாரையும் தாம் போறதுக்கு முன்னாடியே அவர் திருப்பி அனுப்பிடுறார், தன்னுடைய நித்திய சகாக்களை எல்லாம். ஏன்னா கொஞ்சம் பகவான் மாதிரி யாருமே ஸ்டெடியா இருக்க முடியாது. தன்னுடைய சகாக்களாக இருந்தாலும் கூட இங்க அவங்க வந்து இந்த பௌதிக உலகத்துக்கு வரும்போது அவங்களும் கொஞ்சம் தடுமாறுறாங்க. தன்னை வந்து யாராலும் அழிக்க முடியாது அப்படிங்கிற அகங்காரம் பகவானுடைய சகாக்களுக்கு வந்துருது. பகவானோட சகாக்கள் உறவுகளோட தான் தோன்றாங்க. எப்படின்னா அவருடைய மகனா, தந்தையா, தாயா, நண்பர்களா, உறவினர்களா, இப்படி எல்லா வடிவிலையும் பகவானுக்கு நெருக்கமானவங்களா அவங்க வர்றாங்க விருந்தாவனத்துல. அப்ப பகவானுடைய வம்சம் வந்து அந்த யது வம்சம் பெருகிட்டே போகுது. அப்ப என்ன ஆகுதுன்னா பூமி பாரம் ஏற்படுகின்றது. ஏன்னா வேற உலகில இருந்து வர்றவங்க நம்ம பார்த்திருக்கோம், இது வந்து ஏகபாத விபூதி, பகவானோட லோகமோ திரிபாத விபூதி, அதாவது நாளில் 3 பகுதி. இங்க வந்து நாளில் ஒரு பகுதி மட்டும்தான். இந்த ஒரு பகுதியே நம்மளுக்கு எவ்வளவு பெருசா தெரியுது, கோடிக்கணக்கான அண்டங்கள். அந்த அண்டங்கள்ல பல உயிர்வாளிகள். இங்க மனிதர்கள் அப்படின்னா வேற்று உலகவாசிகள் வேற மாதிரி ஒரு உருவத்தில் இருப்பாங்க, வேற மாதிரி அங்க ஜட பொருட்கள் எல்லாம் இருக்கும். இப்படி பகவான் வந்து பல பிரபஞ்சங்களை படைத்து காத்து அழித்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த லீலைகள் நடக்கும்போது அவர் கூட நிறைய பேர் வர்றாங்க. எங்க மேல அவரோட நித்திய சகாக்கள் அவங்களை எல்லாம் ஃபர்ஸ்ட் திருப்பி அனுப்பிடுறாரு. அப்புறம் பகவான் மறைச்சிடுறாரு. அவர் தோன்றுவதும் மறைவதும் அவரது அந்தரங்க சக்தியினாலேயே, வெளிப்புற சக்தியினால் கிடையாது. நாகம் பிரகாச சர்வசிய யோகமாயா சமாவிருத மூடோயம் நாபி ஜானாதி லோகோமாம் அஜம் அவ்யயம். அப்போ அவருடைய அந்தரங்க சக்தி மூலமாக அவர் தோன்றுகின்றார், மறைகிறார். அவருக்கு வெளிப்புற சக்தியோட கட்டுப்பாடே கிடையாது. நாம தான் அதுக்கு கட்டுப்பட்டவர்கள். அதனாலதான் நம்மளுக்கு வயசாகுது, தோற்றம் மாறுகின்றது, மறுபடியும் ஒரு உடலை விடுத்து அடுத்த உடல் எடுக்கிறோம், எப்படி அடுத்த உடலுக்கு பாஸ் ஆயிட்டே இருக்கிறோம். பகவான் அப்படி கிடையாது. அவரது உடலும் ஒன்று, ஆத்மாவும் ஒன்று. அவருக்கு பரமாத்மா கிடையாது, ஏன்னா அவரே பகவான். இந்த மாதிரி ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. நம்ம நிலையில அவரை நினைக்க கூடாது. நிறைய பேர் என்ன நினைச்சு குழம்புறாங்கன்னா, அவஜானந்தி மாமூடான்னு, மனுஷம் தனம் ஆசிரிதம், அவரும் மனுஷனா பிறக்கிறாருன்னு குழம்பிக்கிறாங்க. அவரை கருவுல பிறக்கிறாரு, மறுபடியும் இறந்துடுறாரு, அப்புறம் கடவுளாயிடுறாருன்னு நிறைய கொள்கைகள் இருக்கு மக்கள் கிட்ட. ஏன்னா கற்பனை வளர்த்துக்கிறதுக்கு யாருக்கு வேணா சுதந்திரம் இருக்கு. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு நாம நினைச்சா நினைச்சுட்டே உட்காந்துக்க வேண்டியது. ஆனா உண்மை என்றும் மறைவதில்லை. உண்மைதான், பொய் தான். கண்ணை மூடிட்டு நான் இருட்டுன்னு சொன்னாலும் அந்த இருட்டு ஆக போறது கிடையாது. ஆனா நான் தான் பைத்தியம் ஆயிரணும். இந்த மாதிரி நிறைய பைத்தியக்காரங்க இருக்காங்க இந்த உலகத்துல. அவங்களுக்கு ஒரு கொள்கையை அவங்க நிலைநாட்டிக்குவாங்க. ஆனா எதை ஆதாரமாக கொண்டு பேச வேண்டும் அப்படின்னா, சாஸ்திரம் தான் எல்லாவற்றிற்கும் மூலம், எல்லாவற்றிற்கும் ஆதாரம் சாஸ்திரம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணேதி அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதை நம்பாதவங்க மூடர்களாகவே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஜென்ம கருமச்ச மே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதஹ த்யக்த்வா தேகம் புனர்ஜென்ம நைதிமாம் ஏதிசோ அர்ஜுன. இப்ப பகவானுடைய தோற்றமும் மறைவும் எப்படிப்பட்டது என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டவர்கள் என்னைக்கு குழம்புறதே கிடையாது. ஏன்னா பகவான் தான் எல்லாவற்றிற்கும் காரணம். அப்ப அந்த
வேறு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா மேல வர்றதெல்லாம் அந்த வேரோட அடிப்படையை வச்சுதான் வருதுங்கிறத ஒரு புத்திசாலிக்கு புரியும். ஆனா வேற மறுத்துக்கிட்டு மேல இருக்கிறது தான் உண்மை நினைக்கிறவன் பெரிய ஒரு முட்டாள். ஏன்னா நம்மளுடைய கண்கள் குறையுடையவை. ஏற்கனவே தெரியும் நம்மளுக்கு 4 குறைகள் இருக்கின்றது. ஏமாற்றும் குணமுடையவர்கள், தவறு செய்யும் இயல்புடையவர்கள், குறையுடைய புலன்களை உடையவர்கள், மாயைக்கு உட்பட்டவர்கள். இந்த 4 குறைகளை வச்சுட்டு நாம சயின்டிஸ்ட்ன்னு சொல்றேன். நம் சிறு ஸ்டேஜ்ல இருந்து பெரிய ஸ்டேஜ் சயின்டிஸ்ட் வரைக்குமே எல்லாருமே குறையுடையவங்க. அவங்க முதுக கூட அவங்க பார்த்தது கிடையாது. ஆனா பெரிய பெரிய உண்மைகளை பத்தி அவங்க பேசுவாங்க. இதுல சிலர் சயின்டிஸ்ட் டிஃப்ரெண்டா இருப்பாங்க. கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களா இருப்பாங்க. ரொம்ப ரேரா. நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்பிக்கை இல்லாதவங்களா இருப்பாங்க. ஏன்னா அவங்க மாயா அபகர்த ஞான ஆசூரம் பாவம் ஆசிரிதம்னு அந்த மாயினால் மயக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப இங்க பகவான் சொல்றாரு, சாதவோ ஹிருதயம் மஹ்யம் சாதுனாம் ஹிருதயம் துவகம். தூய பக்தன் எப்பொழுதும் என் இதயத்தில் இருக்கின்றான், நான் எப்பொழுதும் தூய பக்தன் இதயத்தில் இருக்கின்றேன் அப்படின்னு. அந்த இடத்துல குழப்பமே கிடையாது. ஏன்னா பகவானை பற்றி புரிந்தவர்கள் என்னைக்கு குழம்புறது இல்ல. எல்லாமே அண்டர் பகவானோட கண்ட்ரோல்ல இருக்கு. நான் கட்டுப்பாட்டாளன் கிடையாது. பகவான் தான் என்னை கட்டுப்படுத்துகிறார். நான் ஒரு கருவிதான். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்ய வேண்டியது என் கடமை நினைக்கிற ஒருத்த மட்டும்தான் தூய பக்தன். அந்த பக்தனுக்கு எப்பவுமே குழப்பம் கிடையாது. அந்த பக்தன் எப்போ தெளிவா இருக்கிறான். அலை அடிச்சாலும் சரி, அலை அடிக்கலினாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, புயல் வரலினாலும் சரி, நிலநடுக்கம் வந்தாலும் சரி, அவன் எப்பொழுதும் சாந்தமாக இருப்பான். இப்ப ஞானி பார்த்திருப்பீங்க, நீங்க தவசிகள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அவங்க முகத்துல நம்மள மாதிரி கவலை ரேகைகள் எல்லாம் ஓடவே ஓடாது. எப்பவுமே தெளிவா இருப்பாங்க, ஆனந்தமா இருப்பாங்க. ஆனந்தம்னா ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஆனந்தம் கிடையாது. இது ஆத்மானந்தம். அதனால அவங்க எப்பவுமே தெளிவா இருப்பாங்க. குழம்ப மாட்டாங்க, ஆசைப்பட மாட்டாங்க, வெறுக்க மாட்டாங்க. இருமைகளை விட்டு வெளிவந்தவங்க அவங்க எல்லாம். அப்ப அவங்களுக்கு இருமைகளே கிடையாது. யாருக்கு இருமைகள்? என்னைக்குமே ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் போயிட்டு இருக்கிற நம்மளுக்குதான் இருமைகள். சில சமயம் கோவப்படுவோம், சில சமயம் வருத்தப்படுவோம், சில சமயம் ஆனந்தமா இருப்போம். இப்படி இருமைகள்னால அடிபட்டு கொண்டுட்டே அடி வாங்கிட்டே இருப்போம் நாம திரும்ப திரும்ப திரும்ப. யாருக்கு இருமைகளை விட்டு வெளியே வர முடியும் அப்படின்னா பக்தர்களால, தூய பக்தர்களால மட்டும்தான் முடியும். இப்ப இங்க அந்த தூய பக்தி நிலையில அர்ஜுனன் இருக்கிறாரு. அடுத்தது பதம் 33. பிரதாபி அனுஸ்ருத்ய தனஞ்சயோதிதம் நாசம் யதூனாம் பகவத் கதிம் சததாம் ஏகாந்த பக்தியா பகவதி அதோக்ஷஜே நிவேசிதாத் மோபராராம ஸ்மிருதே. ஹரே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபாத குருதேவ்க்கு ஜெய். யது வம்சத்தின் முடிவை பற்றியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மறைவை பற்றியும் அர்ஜுனன் கூற கேட்ட குந்தியும் பரமபுருஷரின் பக்தி தொண்டில் முழு கவனத்துடன் ஈடுபட்டு பௌதீக வாழ்வின் சுழற்சியிலிருந்து விடுபட்டாள். பொருளுரை: சூரியனின் மறைவு அதன் முடிவை குறிப்பதாகும். நம் பார்வையில் இருந்து அது மறைந்துள்ளது என்பதையே அது குறிக்கிறது. அதை போலவே ஒரு குறிப்பிட்ட கிரகத்தில் அல்லது பிரபஞ்சத்தில் பகவான் அவதார நோக்கம் முடிவடைகிறது என்பது அவர் நம் பார்வையில் இருந்து மறைந்து விடுகிறார் என்பதையே குறிக்கிறது. அவ்வாறே யதுவம்சத்தின் முடிவும் அது அழிந்து விட்டதை குறிப்பதாகாது. பகவானுடன் அதுவும் நம் பார்வையில் இருந்து மறைந்து போகிறது. யுதிஷ்ட மகாராஜன் பரமபதத்தை அடைய முடிவு செய்ததைப் போலவே குந்தியும் முடிவு செய்து பகவான் பக்தி தொண்டில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டாள். இத்தகைய பக்தி தற்போதைய ஜட உடலை விட்ட பின் பரமபதத்தை அடைய உத்தரவாதம் அளிக்கிறது. பகவானிடம் பக்தி செய்ய ஆரம்பிப்பது தற்போதுள்ள உடலை ஆன்மீக மயமாக்குவதற்கான ஆரம்பமாகும். இவ்வாறாக தூய பக்தர் ஒருவர் தற்போதைய உடலுடன் கொண்டுள்ள எல்லா பௌதீக தொடர்புகளையும் இழந்து விடுகிறார். பகவானின் ஆன்மீக உலகம் நாஸ்திகர்கள் அல்லது
அல்லது அறியாதவர்கள் நினைப்பதைப் போல் வெறும் கட்டுக்கதை அல்ல. ஆனால் விண்வெளி கப்பலை பயன்படுத்துவதைப் போன்ற எந்த பௌதீகமான முறையினாலும் அதை அடைய முடியாது. ஆனால் இப்போதுள்ள உடலை விட்ட பின் அங்கு ஒருவரால் செல்ல முடியும். இதற்கு ஒருவர் பக்தி தொண்டை பயில்வதன் மூலமாக தன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும். பரமபதம் அடைய இது ஒருவருக்கு உறுதியளிக்கும். இம்முறையைத்தான் குந்தி பின்பற்றினாள். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிச்சிட்டீங்களா? ஒரு போன் வந்தது. சாரி மாதாஜி, போன் வந்தது. இப்போ யதுவம்சத்தின் முடிவு இங்க என்னன்னா, பகவான் திருப்பி கொண்டு போயிடுறாரு. ஆனா அதுக்காக அழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. எப்படி பகவான் மறைகிறாரோ அது போல யதுவம்சமும் இங்கே தோற்றியது, மறைந்தது, அவ்வளவுதான். அதுக்காக ஒரே அடியா அழிஞ்சிருச்சுன்னு நாம சொல்ல முடியாது. ஏன்னா பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே, அவருடைய நாமம், குணம், ரூபம், லீலைகள், சகாக்கள் எல்லாமே பகவானிலிருந்து வேறுபட்டது கிடையாது. இங்கெல்லாம் நாம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்ப்போம். ஒண்ணுக்கொண்ணு வேறுபாடுகள், கருத்து வேறுபாடு, மன வேறுபாடு, உடல் வேறுபாடு, நிறைய வேறுபாடுகள் இருக்கு. ஆன்மீக உலகத்துல எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. பகவானுக்கும் பக்தர்களுக்குமே வேறுபாடு இல்லைன்னா அப்ப பாத்துக்கோங்களேன். ஆனால் அளவால் அவங்க குணத்தால் ஒன்று, அளவால் வேறு. இதுதான் அச்சிந்தியா பேத தத்துவம். இதை நாம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அப்ப ஆன்மீக உலகத்துக்கு போனா பகவானும் நானும் ஒன்னே, ஒரே மாதிரி அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. குணத்தால் ஒன்று, அளவால் வேறு. பகவான் மாதிரி யாராலையும் ஆக முடியாது, அசமோர்த்தவ. பகவான் சமமாகவோ மேலாகவோ யாராலும் ஆக முடியாது. இப்போ பகவானோட அவதார நோக்கம் முடிஞ்சது அப்படின்னா அவர் பார்வையிலிருந்து நம்ம கிட்ட இருந்து மறைஞ்சிடுறார். இப்ப பகவானும் நம் பார்வையிலிருந்து மறைந்து போற யுதிஷ்ட மகாராஜன் பரமபதத்தை அடைய முடிவு செய்ததை போலவே குந்தி தேவியும் இங்க முடிவு செய்யறாங்க. பகவானின் உன்னதமான பக்தி தொண்டில் தன்னை ஈடுபடுத்திக்கிறாங்க. தற்போதைய ஜட உடலை விட்ட பின் பரமபதத்தை அடைய உத்தரவாதம் அந்த பக்தி தொண்டு நமக்கு அளிக்கின்றது. யாரெல்லாம் பக்தி தொண்டு பண்றாங்களோ அவங்க மட்டும்தான் பகவான்கிட்ட போக முடியும். மத்தவங்க எல்லாம் வேறு வேறு லோகங்களுக்கு அவங்கள கர்ம வினைப்படி வேறு வேறு உடல்களை எடுத்து கூடு விட்டு கூடு பாய்வது போல நாம கர்மாக்களை அனுபவிக்க மறுபடியும் வந்துடுறோம். அப்ப என்ன ஆகுது? இங்க மறுபடியும் கஷ்டங்களை அனுபவிக்கின்றோம். கஷ்டங்கள்ங்கிறது நம்ம வாயில சொன்னா அது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா அனுபவிக்கிறப்பதான் அந்த கஷ்டத்தோட கொடுமை தெரியும். இப்ப நல்லா இருக்கிறவங்க எல்லாம் முதல்ல பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மறந்துடுறோம். சீக்கிரம் அந்த மறதி நம்மளுக்கு வந்துருது. முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டோம், இப்ப கொஞ்சம் நல்ல காலம் இருக்கு, நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா முன்னாடி பட்ட கஷ்டத்தை உடனே மறந்துடுறோம். ஆனா அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு காத்து கிடக்குது. இப்ப நிறைய விதை போட்டு வச்சிருக்கோம். சில விதை என்ன ஆகுது? முளைக்குது. சில விதை உள்ளேயே பூமிக்குள்ளேயே தங்கிருது. சில விதைகள் அந்த மழை நீர் பட்டவுடன் மறுபடியும் அது முளைக்குது. அப்போ முளைச்சு மரமா காய்த்து அது கனியாகி அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். யாரெல்லாம் முள்ளு மரம் அந்த விதைய விதைச்சாங்களோ அதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சிலரெல்லாம் மாம்பழ விதைச்சிருப்பாங்க, அதை சாப்பிடுவாங்க. சோ ஒருத்தர் விதைச்ச விதைக்கு தகுந்த மாதிரி பலன் நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும். இதுக்கு ஒரு சின்ன இது பார்க்கலாம், கதை பார்க்கலாம். ஒரு அரசர் 3 மந்திரிங்க இருந்தாங்க. 3 மந்திரிங்களோட பிஹேவியர் அவருக்கு கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சது. அப்போ சரி இவங்களுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த 3 மந்திரிகளையும் காட்டுக்கு 10 நாள் போக சொன்னார். ஒரு பெரிய சாக்கு ஒண்ணு கொடுக்க சொல்லிட்டாரு 3 பேருக்கும். 3 பேருக்கும் ஒரு பெரிய சாக்கு கொடுத்து, நீங்க காட்டுல நல்ல மூலிகைகள், பழங்கள், காய்கள் அந்த மாதிரி சேகரித்து கொண்டு வரணும். ஆனா இது யாருமே ஓபன் பண்ண மாட்டோம். கண்டிப்பா நீங்க 3 பேரும் எடுத்துட்டு வர்றத யாருமே திறந்து பார்க்க மாட்டோம். நீங்க உங்களோட மனசாட்சிப்படி 3 பேரும் எடுத்துட்டு வாங்க. ஆனா இது யாருமே திறக்க மாட்டாங்க. அது சீல் பண்ணி அப்படியே இருக்கும்.
அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டு அனுப்புறாரு. இவங்களுக்கு 3 பேருக்கும் என்னடா அது இப்படி ஒரு கட்டளை கொடுக்குறாரு, இதுல என்ன இருக்கு இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் காட்டுக்கு போறாங்க. அப்போ ஒரு மந்திரி என்ன பண்றாருன்னா, பார்க்க போறது கிடையாது. ச்சே, இந்த காட்டுக்குள்ள இந்த இருட்டுக்குள்ளேயும் முள்ளுக்குள்ளேயும் சேத்துக்குள்ளேயும் நடமாடிட்டு மிருகங்கள் வருதான்னு பயந்துட்டு, காவலாளிகள் இருக்காங்க இருந்தாலும் ஏதாவது வந்து அவங்களே மீறி நம்மளை கடிச்சிட்டா என்ன பண்றது அப்படின்னு பயந்துட்டு, சரி பேசாம ஒரு இடத்துல சேஃப்டியா உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு அத நல்லா முள்ளு பழைய தலை அதெல்லாம் போட்டு அடைச்சு பேக் பண்ணி கொடுத்துடலாம். நான் பேக் பண்ணிட்டான். இன்னொரு மந்திரி என்ன பண்றான், ஐயோமா நம்மளுக்கு ராஜா கட்டளையிட்டு இருக்காரு, அவருக்கு நாம நேர்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதி நேரம் எடுக்கிறார். அப்புறம் மனசு வந்து எல்லாம் இப்படியா இருக்க போறாங்க நம்மள மாதிரி, நாம தான் பேக்கு மாதிரி நல்லவனா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி என்ன பண்ணாரு, மறுபடியும் அவரு அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நல்ல மனசு இருந்தவருக்கு இடையில களைஞ்சிருச்சு. ஏன்னா கஷ்டம், வியர்க்குது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மழை வருது, சேத்து தண்ணி, யாருனால ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இடையில முள்ளெல்லாம் போட்டு விட்டாரு. முள்ளு தலை குப்பைகள் எல்லாம் போட்டு எப்படியோ பேக் பண்ணிட்டார். பேக் பண்ணிட்டு இவரும் நல்லா உட்காந்து ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு மந்திரி ரொம்ப நேர்மையானவர். அரசர் கட்டளையிட்டு இருக்கார், எனக்கு மனசாட்சி இருக்குது, அரசருடைய ஊழியத்தை நான் வாங்கி திங்கிறேன், மக்களோட வரி பணம் அதையெல்லாம் அவங்க கஷ்டப்பட்டு நம்மளுக்கு கொடுக்கறது, அப்போ வந்து நான் என்ன செய்யணும் அதுதான் எனக்கு திரும்பி வரும், அதனால நேர்மையா இருக்கணும் அப்படின்னு அவர் பழக்கத்திலிருந்தே சிறு வயதிலிருந்தே தாய் தந்தையரால அப்படி சொல்லி வளர்க்கப்பட்டவர். அதனால அவர் வந்து கரெக்டா காய்கறிகளை அபூர்வமான மூலிகைகள் இதெல்லாம் தேடி 3 பேரு போறாங்க. அவங்கள மூட்டை எடுத்துட்டு 3 பேர் போறாங்க. இப்ப ராஜா சொல்றாங்க, 3 பேரை ஜெயில அடைங்க. இவங்க வந்து 6 மாசத்துக்கு ஜெயில இருந்து வெளியில வரக்கூடாது. அப்ப யார் யாரு எந்தெந்த மூட்டைகள் சேகரித்தாங்களோ அந்த ஜெயில அவங்களுக்கு கொடுத்துருங்க. ஆனா இந்த 3 பேரும் வேற வெளியில இருந்து எந்த ஒரு ஃபுட்டும் போகக்கூடாது. அந்த மூட்டையில என்ன இருக்கோ அதை வச்சு அவங்க யூஸ் பண்ணட்டும் 6 மாசம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது ரொம்ப ஒரு கண்டிப்பான கட்டளை. காவலாளிகளுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பண்ணி அவரும் வாட்ச் பண்றாரு டெய்லி. அப்ப எந்த ஒரு குல்மாலும் அங்க நடக்க முடியாது. அப்ப இந்த மோசமான மந்திரி சேகரித்த குப்பை இலை தலைகளை பார்த்து ரொம்ப நொந்து போயிடுறான். ஐயோ, இப்படி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் நல்லதா எல்லாம் எடுத்து பொறுக்கி போட்டிருப்பனே, இது எனக்கே திரும்பி வந்துருச்சு, இப்ப நான் என்னத்த சாப்பிடுறது, இலை தலைகளை எப்படி நான் சாப்பிட்டு இந்த குப்பை சாப்பிட்டு நான் எப்படி உயிரோடு இருக்க முடியும். பார்த்தாரு, அப்படியே செத்து போயிட்டாரு. 6 மாசம் அவருக்கு ஒண்ணுமே கிடைக்கல சாப்பிடறதுக்கு. 2வது இருக்கிற மந்திரி ஓரளவுக்கு சாப்பிட்டாரு. ஆனா அவராலையும் ரொம்ப நாளெல்லாம் ரொம்ப தாக்கு பிடிக்க முடியல. உயிர் மட்டும்தான் இருக்கு உடம்புல. அவர் மைண்டு கூட வேலை செய்யாத அளவுக்கு பசி. 3வது இருக்கிற மந்திரிக்கோ அதை வச்சு முழுமையா நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்காரு. இப்படி அவரவர் சேர்த்த பலன்களைத்தான் அவரவர் அனுபவிக்க முடியுங்கிறது இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க முடியுது. இப்ப யாரெல்லாம் குப்பை சேர்க்கிறோமோ வாழ்க்கையில, கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம், கொஞ்ச நேரம் நாம வாட்ஸ்அப்ல ஏதாவது பார்க்கலாம், நீங்க என்னென்ன சேகரித்து அந்த மனசுக்குள்ள போடுறீங்களோ அது குப்பையாகுது. அப்ப என்ன ஆகும், நீங்க போகின்ற போது மரணத்தின் போது அந்த குப்பைகள் தான் எடுத்துக்கொள்ளப்படும் கணக்குல. நல்ல செயல்கள் கொஞ்சம் தான் செஞ்சிருப்போம். சோ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம வாழ்க்கையில பக்தி தொண்டு பண்ணணும். ஆனா அப்போ அந்த குப்பையும் நாம் சேகரிக்க கூடாது, புண்ணியம் சேகரிக்க கூடாது, பாவமும் சேகரிக்க கூடாது, புண்ணியம் சேகரிக்க கூடாது. அதன் விளைவுகளை எரிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் பகவான்கிட்ட கொடுத்துட்டு. அதத்தான் அவர் சொல்றாரு, சர்வ தர்மான் பரித்தச்ச மாம் ஏகம் சரணம் ரஜ அகம் துவாம் சர்வ பாபைப்பி மோஷாமி மாசூஷக அப்படின்னு. எல்லாத்தையும் எங்கிட்ட தந்துரு, நீ ஏன் சுமந்துட்டு இருக்க. நாம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் பாரமா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தோல்ல சுமந்துட்டு இருப்போம், அதை இன்னொரு தோளுக்கு மாத்துவோம், விட மாட்டோம், கீழே வைக்க மாட்டோம். கீழே வச்சா யாராவது தூக்கிடுவாங்களோ. அப்போ நம்ம வந்து விதவிதமான துன்பங்கள் வருது. அந்த துன்பங்களை எல்லாம் நாம வந்து தீக்கிறோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்,
நாம அத ஒரு தோல்ல இருந்து இன்னொரு தோலுக்கு மாத்துவோம், இல்ல இடுப்புக்கு மாத்துவோம். இப்படி வேற வேற பக்கம் மாத்தி நாமளே சுமந்துட்டு இருப்போமே தவிர அந்த பிரச்சனையை வந்து கீழே போட மாட்டோம். இதுதான் நம்மளோட முட்டாள்தனம். அடுத்தது பதம் 34. யாயாஹரத் பூவோ பாரம் தாம் தனும் ருஜகாவஜ கண்டகம் கண்டகேணேவ துவயம் சாபிசிது சமம். ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கிறேன் மாதாஜி. ஹரே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மகாஷ்ல பிரபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. பிறப்பற்றவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யதுவம்சத்தினரை தங்களது உடல்களை கைவிடச் செய்து பூமியின் பாரத்தை குறைத்தனர். இச்செயல் முள்ளை முள்ளால் எடுப்பதை போன்றதாகும். ஆளப்படுவருக்கு இவ்விரண்டுமே சமம்தான். பொருளுரை. நைமிஷாரத்தின் சூதகோ சுவாமியிடமிருந்து ஸ்ரீ பாகவதத்தை கேட்டுக்கொண்டிருந்த சௌகரை போன்ற ரிஷிகர்களும் மற்றவர்களும் யதுவம்சத்தின் போதையேறிய நிலையை கண்மூடித்தனமாக இறந்ததை பற்றி கேள்விப்பட்டு மகிழ்ச்சி அடையவில்லை என்று ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர் கருத்துரைக்கின்றார். இந்த மன கஷ்டத்திலிருந்து அவர்களை சூதகோ சுவாமி விடுவிக்க விரும்பினார். எனவே உலக பாரத்தை குறைப்பதற்காக பகவான் தான் யதுவம்சத்தினரை தங்களது உடலை விட்டுவிடும்படி செய்தார் என்று அவர்களுக்கு உறுதியளித்தார். உலக பாரத்தை குறைப்பதில் தேவர்களுக்கு உதவுவதற்காகவே பகவானும் அவரது நித்திய சகாக்களும் பூமியில் தோன்றுகின்றனர். எனவே பகவான் சில அந்தரங்கமான தேவர்களை அழைத்து தமது அவதாரத்தை நோக்கி நிறைவேற்ற உதவுவதற்காக யதுவம்சத்தில் தோன்றும்படி உத்தரவிட்டார். பகவானின் நோக்கம் நிறைவேறியதும் அவரது விருப்பப்படி தங்களுடைய சண்டையிட்டு கொண்ட தேவர்கள் தங்களது ஜட உடல்களை கைவிட்டன. தேவர்கள் சோமரசம் என்ற பானத்தை அருந்தி பழக்கப்பட்டவர்கள். எனவே போதை தரும் மது பானங்களை அருந்துவது அவர்களுக்கு அறியாத ஒன்றல்ல. போதை தரும் பானங்களை உட்கொண்டதால் சில சமயங்களில் அவர்கள் தொல்லையிலிருந்து அகற்றப்பட்டு கொண்டனர். ஒரு முறை மதுமயக்கத்தில் இருந்ததால் குபேரன் மகன்கள் நாரதரின் கோபத்திற்கு இலக்காயின. ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையினால் தங்களது சுய ரூபங்கள் அவர்கள் திரும்பி பெற்றனர். 10வது காண்டத்தில் இதை நாம் காணலாம். பரமபுருஷன், அசுரர்கள் மற்றும் தேவர்கள் ஆகிய இருவரும் சமம்தான். ஆனால் தேவர்கள் பகவானுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றன என்றாலும் அசுரர்கள் கீழ்ப்படிவதில்லை. எனவே ஒரு முள்ளை கொண்டுதான் மற்றொரு முள்ளை புடுங்கும் உதாரணம் மிகவும் பொருத்தமானது. அதெல்லாம் தரும் முள்ளை பிடுங்குவது மற்றொரு முள்ளை பகவானுக்கு தொண்டு செய்கின்றன என்பது சந்தேகமில்லை. ஆகவே ஒவ்வொரு ஜீவராசியும் பகவானின் ஒரு பின்ன பகுதியே என்ற போதிலும் பகவானுக்கு ஒரு முல்லை போல தொல்லை தருபவன் ஒரு அசுரர் என்று அழைக்கப்படுகின்றன. ஆனால் தன்னிச்சையாகவே பகவான் தொண்டு செய்பவன் ஒரு தேவா அல்லது தேவன் என்று அழைக்கப்படுகின்றார். ஜட உலகின் தேவர்களும் அசுரர்களும் எப்பொழுதும் போட்டி பொறாமையில் ஈடுபட்டு கொண்டு வருகின்றனர். தேவர்கள் எப்பொழுதும் அசுரர்களிடமிருந்து பகவானால் காப்பாற்றப்படுகின்றனர். அவர்கள் இருவருமே பகவானின் கட்டுப்பாட்டில் தான் உள்ளனர். உலகம் இரு வகை ஜீவராசிகளில் நிறைந்துள்ளது. தேவர்களை காத்து அசுரர்களை அழிப்பது எப்பொழுதும் பகவான் அவதாரம் நோக்கமாக உள்ளது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அப்யுக்தா நாம தர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாம்யகம். இப்போ அசுரர்களை அழித்து பக்தர்களை காக்கிறது தான் முதல். ஏன்னா அசுரர்களை உட்கார்ந்த இடத்துலயே பகவான் கொண்டுடுவார் தனது கண் பார்வையாலேயே. பகவான் அங்கங்க நகரணும், கைய காலை ஆட்டி நம்மள மாதிரி எல்லாம் செயல் செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா பகவானுடைய ஒவ்வொரு புலன்களும் வலிமை வாய்ந்தவை. ஒவ்வொரு புலன்களும் வேறு புலன்களின் செயல்களை செய்யக்கூடியவை. நம்மளுக்கு கண்ணுனா பார்க்கும், காதுனா கேட்கும், வாயினா பேசும். பகவானுக்கு அப்படி கிடையாது. எல்லா புலன்களும் எல்லா வேலைகளும் செய்யும். இது நம்மளுக்கு கொஞ்சம் அதிசயமா இருக்கும். ஏன்னா நம்ம காதால கேட்கறத சீக்கிரம் நம்ப மாட்டோம். நம்ம அந்த காலத்துல ஒரு 500 வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு போன் ஒண்ணு வரும். அப்ப எல்லாருமே எந்த கடைசியில இருந்து நார்த்ல இருந்து சவுத் போல் வரைக்கும் யார் பேசினாலும் கேட்கும். இல்ல டிவின்னு ஒண்ணு வரும், வேற பக்கம் நடக்கிற நிகழ்ச்சியை உட்கார்ந்த இடத்துல பாக்கலாம் அப்படின்னா நம்மள கல்லுல அடிச்சே கொண்டுருவானுங்க. ஏன்னா அந்த மாதிரி நாகரீகம் அப்ப இருந்தது. ஆனா இப்ப அறிவியல் முன்னேற்றத்தினால நாம இதெல்லாம் பயன்படுத்துறோம். இப்ப இதை நம்புறோம், கண்ணுல பாக்குறோம், நம்புறோம். கண்ணுல பார்க்காத ஒண்ணு நம்ம அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டோம்.
அது மாதிரிதான் நம்ம மடமைத்தனம். பகவானுடைய உலகத்தை பற்றி பகவானுடைய சகாக்கள் நேர்ல பார்த்துட்டு வந்தவங்க நம்மளுக்கு இங்க வந்து சொன்னா கூட நாம அவ்வளவு சீக்கிரம் நம்புறது கிடையாது. அப்ப இங்க இங்க வந்து 2 விதமான நபர்கள் இருக்கிறாங்க. ஒண்ணு சுரா, ஒண்ணு அசுரா. சுரா அப்படின்னா தேவர்கள். அப்ப பகவானுடைய சக்தியை அவர்கள் உணர்ந்து பகவானுக்கு கட்டுப்பட்டு பகவானுக்கு சேவை செய்யறாங்க. அதனால அவங்க தேவன் அல்லது தேவதா அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஆனா பகவானோட சக்தியை பார்த்து பொறாமப்பட்டு பகவானுக்கே எதிரியாகிறவங்க யாரு? அசுரா. அதுல அசுரிக் மனோபாவம் நம்ம கிட்ட எல்லார்கிட்டையும் இருக்குது. அந்த காலத்துல அசுரர்கள்னா கொம்பு முளைக்கும், கண்ணெல்லாம் உருண்டியா இருக்கும், பூதம் மாதிரி பெருசா இருப்பாங்க, கருப்பா இருப்பாங்க, மலை மாதிரி இருப்பாங்க. அவங்க கால்கள் கைகள் பூதனா பத்தி நம்ம பார்த்தோம். பூதனாவோட கால்கள் அப்படியே மலை குன்றுகள் மாதிரி இருக்கும், பெருசு பெருசா அப்படின்னு பார்த்தோம். அந்த மாதிரிலாம் இப்ப அசுரர்கள் கிடையாது. நம்ம மனசுக்குள்ளேயே நிறைய அசுரர்கள் இருக்காங்க. அப்ப பகவான் கொல்லணும்னு நினைச்சா நம்ம எல்லாரையும் கொன்னுறணும். அதனாலதான் இந்த தடவை வந்து அவர் கருணாமூர்த்தியா வந்தார். சன்னாவதாரமா, மறைக்கப்பட்ட அவதாரமாக வந்து நம்மளுக்கு கருணையை வாரி வழங்கிட்டு போயிருக்காரு. உங்களெல்லாம் கொல்லணும்னு நினைச்சா நான் எல்லாரையும் கொல்லணும், அப்ப என்னோட மக்களை நானே கொன்னுட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவருக்கு நான் உங்களுக்கெல்லாம் எளிமையா நான் ஒரு மந்திரம் சொல்லி தர்றேன், வாங்கிக்கிறவங்க வாங்கிக்கோங்க. யாருக்கெல்லாம் பாத்திரம் பெருசா இருக்கோ அவ்வளவு எடுத்துக்கலாம். யாருக்கெல்லாம் குறுகிய மனது இருக்கின்றதோ அவங்களுக்கு அவ்வளவுதான் கிடைக்கும். பாருங்க, இப்போ ஒரு 10 லிட்டர் பால் தரோம், வந்து வாங்கிக்கோங்க, பியோர் மாட்டுப்பால், நாட்டு மாட்டுப்பால் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் உடனே ஓடி போய் ஒரு டம்ளர்ல வாங்கினா 10 லிட்டர் பிடிக்குமா? ஏன்னா எனக்கு அவ்வளவுதான் கெப்பாசிட்டி. அப்போ யாரெல்லாம் இதையெல்லாம் உண்மையாக நேர்மையாக எடுத்துக்கிறோமோ ஸ்ரத்தையோட அவங்களுக்கெல்லாம் நிறைய பலன் கிடைக்கும். அறிவை விலாசம் பண்ணணும். இதுக்கு ஒண்ணும் பாத்திரம் வேண்டியது இல்ல. உங்க அறிவு என்னும் பாத்திரம் ஓமையா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அறிவை விலாசம் பண்ணணும், நம்பணும். எதையோ நம்புறோம். டிவில பாருங்க, ஹாலிவுட் சினிமால என்ன காமிக்கிறாங்களோ உடனே வாய பிளந்துட்டு 2.5 மணி நேரம் போற நேரம் தெரியாம உட்காந்துட்டு இருப்போம். ஏன்னா நம்புறோம், அதுல ஒரு என்ஜாய்மெண்ட் அனுபவிக்கிறோம். அதுல எல்லாம் என்ஜாய் பண்ற நாம ஏன் இதுல என்ஜாய் பண்ண முடியல? நம்பிக்கை இல்ல. உண்மையில நாம நம்புறது இல்ல. பகவானுடைய லோகமோ, பகவான் இப்படிப்பட்டவரு, பகவானுக்கு நாம ரொம்ப நெருக்கமானவங்க. ஏங்க, எங்க அப்பா ஒரு பெரிய பணக்காரருங்க, ஆனா நான் நம்ப மாட்டேங்கிறேன். ஏன்னா எங்க அப்பா கிருஷ்ணா, என்னை ஈன்றெடுத்தவர் கிருஷ்ணா. எனது தாய் தந்தை மாதா தாத்தா பிதா, மாதா தாத்தா பிதா மகங்கிறார். அகம் பீஜ பிரத பிரதாங்கிறாரு. அவர்கிட்ட இருந்தா நான் வந்தேன். அப்போ அவர் எனக்கு ரொம்ப சொந்தம். அவர் ரொம்ப பணக்காரரு. அப்ப அவரை பத்தி நான் எப்பவும் பேசுறதுல நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு இல்லாம அவாய்ட் பண்றதுல நிறைய பேர் பெருமைப்படுறாங்க. அவர் இல்லாம இருக்கிறதுல பெருமைப்படுறாங்க. எப்படி இருக்க முடியும்? அவர் இல்லாம உள்ள பரமாத்மாவா இருக்காரு, அதை உணர முடியல. அதுக்கு நேரம் கிடையாது. அவர் கொடுத்ததெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நேரம் இருக்கு, ஆனா அவரை பத்தி நினைக்க நேரம் இல்லைங்கிறது எவ்வளவு ஒரு ஷேம், வெக்கக்கேடான விஷயம். அவர் கொடுத்தது எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அவர் கொடுத்ததுதான் இந்த சொந்தம், அந்த சொந்தத்தை கொண்டாடிட்டு இருக்கேன். அவர் கொடுத்ததுதான் இந்த சொத்து, அதையெல்லாம் அவர் கொடுத்ததுதான் இந்த சொத்தெல்லாம், அந்த சொத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்கேன். ஆனா அவரை நினைக்கிறதுக்கு நேரம் இல்ல. நீங்க கொடுத்தீங்க, நான் கொண்டாடுறேங்க, அனுபவிக்கிறேங்க, ஆனா உங்களை நினைக்கிறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைங்க. எவ்வளவு ஒரு கேவலமான புத்தி இல்லைங்களா? அப்போ பகவானை அனுதினமும் நினைக்க வேண்டும். அவர் கொடுத்ததுல கொஞ்சம் எடுத்து பகவானே நன்றின்னு சொல்லணும். என் தந்தை மிகப்பெரிய கோடீஸ்வரர், மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லிக்கிறதுல பெருமைப்பட்டுக்கணும். அவர் சொல்லி சொல்லி நாம பெருமைப்படணும். அவர் மூலமா நீங்க வந்தீங்க, அவர் மூலமா நான் வந்தேன், உங்களுக்கும் எனக்கும் உறவு இருக்கு. இது எல்லாம் உணரணும். நாம உணர்ந்து அனுபவிக்கணும். ஒவ்வொரு பொருளையும் அவரை பார்க்கணும். பார்க்கறது மட்டுமில்ல, உணரணும். இது அவருக்குரியது, அவர் கொடுத்தது.
அவர் மூலமா எனக்கு வந்தது. அந்த நன்றியை நான் செலுத்தணும். இந்த வெளிச்சத்துல நம்ம இப்ப படிக்கிறோமா, வெளிச்சம் இருந்தா நம்மளுக்கு ஒரு மன தைரியம் வருதா? இருட்டுல மனம் சோர்ந்து போகுதா? அந்த நிலவின் குளிர்ச்சி கிடைக்குதா? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பகவான். ஈச் அண்ட் எவ்ரிதிங். அத வந்து நம்ம பகவானுடையதுதான் எல்லாமே. ஈசாவாசமிதம் சர்வம் எத்கிஞ்சிய ஜெகத்யாம் ஜெகத் தேனே தேன புஞ்சீதா மா கிருத கஸ்ய ஸ்வித்தனம். இப்ப வந்து எல்லாத்தையும் நாம எடுத்துக்க கூடாது. நமக்குரியத்தை மட்டும் நாம எடுத்துக்கணும். அப்ப இது எல்லாம் உணர்றப்போ நம்ம எப்படி பகவானை மறக்க முடியும்? ஆனா நம்ம மறக்கிறோமே. இதுதான் வந்து அறியாமை, மாயை. அந்த மாயிலிருந்து விடுபடணும்னா இன்னும் நாம படிச்சு 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 பாகவதம் படிச்சு 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 நம்மளை தீட்டிட்டே இருக்கணும். தங்கம் தீட்டப்படுவது போல, சிலை அடித்து 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 அது உருவாக்கப்படுவது போல நம்ம மனசுல இருக்கிற அந்த அழுக்குகள் எல்லாம் அடிச்சு 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 நீக்கிறதுக்கு இந்த பாகவதம் எவ்வளவு தூய்மையான கிரந்தம். இப்ப இந்த பாகவதத்தின் மூலமாக ஒருவர் எவ்வளவு பயனடையலாம். அதனால இந்த பாகவதத்தை நாம வந்து என்னைக்கும் விடாம பிடிச்சுக்கணும். இது ஒண்ணுதான் கதி நம்மளுக்கு. அடுத்தது பதம் 35. யதா மத்ஸ்யாதி ரூபாணி தத்தே ஜஹ்யாத்யதா நட உபார சபிதோசேன ஜஹௌ தச்ச கலேவரம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. கிருஷ்ணா படிக்கட்டுங்களா மாதாஜி? படிங்க மாதாஜி. ஹரே மொழிபெயர். பரமபுருஷர் பூமியின் பாரத்தை குறைப்பதற்காக அவரால் தோற்றுவிக்கப்பட்ட உடலை கைவிட்டார். ஒரு மந்திரவாதியைப் போலவே அவர் ஓர் உடலை கைவிட்டு மச்சவதாரத்தையும் மற்றவைகளையும் போன்ற வேறுபட்ட உடல்களை ஏற்கிறார். பொருளுரை. பரமபுருஷ பகவான் அருவமானவரோ அல்லது உருவமற்றவரோ அல்ல. மேலும் அவர் அவரது உடலிலிருந்து வேறுபட்டவர் அல்ல. எனவேதான் அவர் நித்தியத்தன்மை, அறிவு மற்றும் ஆனந்தம் ஆகியவற்றின் சொரூபம் என்று அழைக்கப்படுகிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உருவம் பௌதீக சக்தியால் ஆனதென்று கருதுபவனை நாடு கடத்த வேண்டுமென்று புருகத் வைஷ்ணவ தந்திரம் தெளிவாக குறிப்பிடுகிறது. மேலும் இத்தகைய ஒரு நாஸ்திகனின் முகத்தை தற்செயலாக ஒருவர் கண்டுவிட்டாலும் அவர் உடையுடன் ஆற்றில் குதித்து தன்னை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். பகவானுக்கு பௌதீக உடல் இல்லை என்பதால் அவர் அமிர்த அல்லது இறப்பற்றவர் என்று விவரிக்கப்படுகிறார். இத்தகைய சூழ்நிலைகளின் கீழ் பகவான் இறப்பதென்பது அல்லது உடலை விடுவதென்பது ஒரு மந்திரவாதியின் ஜால வித்தையை போன்றதாகும். மந்திரவாதி அவனது ஜால வித்தைகளால் துண்டுகளாக வெட்டப்பட்டது போலவும் சாம்பலாக எரிந்து விட்டது போலவும் காட்டுகிறான். ஆனால் இவை அனைத்தும் பொய் காட்சிகளாகும். உண்மையில் மந்திரவாதி சாம்பலாக எரிந்து போகவோ அல்லது துண்டுகளாக வெட்டப்படவோ இல்லை. மேலும் அவனது மந்திர வித்தையின் எந்த கட்டத்திலும் அவன் இறந்து விடுவதோ அல்லது மூச்சை அடைவதோ கூட இல்லை. இதை போலவே பகவானும் எண்ணற்ற வடிவமைப்புகளை கொண்ட நித்திய ரூபங்களை பெற்றுள்ளார். இவற்றில் பிரபஞ்சத்தில் வெளிப்படுத்தப்பட்ட மச்ச அவதாரம் ஒன்றாகும். எண்ணற்ற பிரபஞ்சங்கள் இருப்பதால் ஏதோ ஒரு இடத்தில் இந்த மச்ச அவதாரம் முடிவின்றி அவரது லீலைகளை நிகழ்த்தி கொண்டுதான் இருக்க வேண்டும். இப்பதத்தில் தத்தே நித்தியமாக ஏற்றுக்கொண்டுள்ள எனும் குறிப்பிட்ட சொல் உபயோகிக்கப்பட்டு உள்ளது. சித்வா தற்காலிகமாக ஏற்றுக்கொண்டுள்ள எனும் சொல் இங்கு உபயோகிக்கப்படவில்லை. இதன் கருத்து என்னவெனில், பகவான் மச்ச அவதாரத்தை உண்டாக்கவில்லை. அத்தகைய ஒரு உருவத்தை அவர் நித்தியமாக பெற்று இருக்கிறார். மேலும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காகவோ இத்தகைய ஓர் அவதாரத்தில் பகவான் தோன்றுகிறார். பகவத்கீதையில் 7.24-25 பகவான் கூறுகிறார், எனக்கு உருவமில்லை என்றும், ஆனால் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக இப்பொழுது உருவத்தை ஏற்றுள்ளேன் என்றும், இப்போது நான் தோன்றியுள்ளேன் என்றும் அருவவாதிகள் நினைக்கின்றனர். ஆனால் இத்தகைய கற்பனைகள் கூறிய அறிவு இல்லாததால் எழுந்தவை. வேத நூல்களில் அவர்கள் பாண்டித்தியம் பெற்றிருந்தாலும் எனது நினைப்பிற்கரிய சக்திகளை பற்றியும் நித்தியமான உருவங்களை பற்றியும் அவர்கள் சிறிதும் அறியாதவர்களாகவே உள்ளனர். எனது மாயத்திரையின் பக்தர் அல்லாதவர்களுக்கு என்னை நான் காட்டிக் கொடுப்பதில்லை என்பதே காரணம். எனவே சிறுமதி கொண்ட முட்டாள்கள் அழிவற்றதும் பிறப்பற்றதுமான எனது நித்தியமான ரூபத்தை அறியாமலேயே உள்ளனர். பகவானிடம் எப்பொழுதும் பொறாமையும் கோபமும் கொண்டவர்கள் பகவானின் உண்மையான நித்திய ரூபத்தை அறிய தகுதியற்றவர்கள் என்று பத்ம புராணம் கூறுகிறது. மல்யுத்த வீரர்களுக்கு பகவான் மின்னலை போல் தோன்றினார் என்று பாகவதமும் கூறுகிறது.
பகவானால் கொல்லப்படும் தருவாயில் சிசுபாலன் பிரம்மஜோதியின் கண் கூசச் செய்யும் பிரகாசத்தினால் கிருஷ்ணரை காண முடியாத நிலையில் இருந்தான். எனவே கம்சனின் மல்யுத்த வீரர்களுக்கு மின்னலை போலவும் சிசுபாலனுக்கு கண்கூசும் பிரகாசமாகவும் காட்டப்பட்ட தற்காலிகமான தோற்றங்கள் பகவானால் கைவிடப்பட்டன. ஆனால் மந்திரவாதியான பகவான் நித்தியமாக வாழ்பவரும் எச்சூழ்நிலையிலும் வெல்லப்பட முடியாதவரும் ஆவார். இத்தகைய ரூபங்கள் தற்காலிகமாக அசுரர்களுக்கு மட்டுமே காட்டப்படுபவை ஆகும். இந்த ரூபங்களை பகவான் மறைத்துக் கொள்ளும் போது அவர் இறந்து விட்டார் என்று அசுரர்கள் நினைக்கின்றனர். மந்திரவாதி சாம்பலாக எரிந்து போய்விட்டான் என்றோ துண்டாக வெட்டப்பட்டான் என்றோ முட்டாள்களான மக்கள் நினைப்பதற்கு ஒப்பானதாகும். எனவே பகவான் ஜட உடலை பெற்றிருக்கவில்லை என்பதும் அவரை கொல்லவோ உன்னதமான அவர் உடலை மாற்றவோ முடியாது என்பதுமே இதன் முடிவாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்போ பகவானுடைய உடல் வந்து ஜட உடல் கிடையாது, திவ்யமானது. திவ்யம் என்கின்ற வார்த்தை பகவானுக்கு மட்டுமே பொருந்தும். ஏன்னா பகவான் என்றும் அழிவில்லாதவர், அஜ, வெல்ல முடியாதவர், விபும், மிகப்பெரியவர். இந்த மாதிரி நாம பிரம்ம சம்ஹிதியில கூட பார்க்கலாம். நாம பகவான் வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னு பிரம்மா கூட சொல்லியிருக்கார். அப்போ பகவானை வந்து ஏதோ உடல் எடுத்து தோன்றி மறைபவர், வந்துட்டு ஏதோ மந்திரவாதி மாதிரி சில அமானுஷ்யமான விஷயங்களை எல்லாம் செஞ்சுட்டு போயிடுறாரு அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது. பகவான் வந்து அத்வைதம் அச்சுதம் அனாதி அனந்த ரூபம், ஆத்யம் புராணம் புருஷன் அவயவனம் ச வேதேசு துர்லபம் அதுர்லபம் ஆத்ம பக்தோ கோவிந்தம் ஆதி புருஷம் தமஹம் பஜாமி அப்படின்னு சில பிரம்மா கூட சொல்லியிருக்காரப்போ, அத்வைதம் ஒரே ஒருவர் தான், ரெண்டெல்லாம் கிடையாது. அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம் இதெல்லாம் நாம பார்த்திருக்கோம். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம விளக்கியிருக்கோம். 2 நிமிஷம் இருக்கும். இப்ப அத்வைதம் அப்படின்னா ஒரே ஒருவர், துவைதம் அப்படின்னா இருவர் அப்படின்னு ஸ்ரீ சம்பிரதாயத்துல கொண்டு வந்தாங்க. அதாவது அத்வைதங்கிறது ஆதிசங்கரர் பகவானே வந்து அந்த ரூபத்துல சிவபெருமான வர செய்து அத்வைத கொள்கையை நிலைநாட்ட சொன்னார். ஏன்னா அந்த காலகட்டத்துல மக்கள் ரொம்பவும் கீழ்த்தரமா இருந்தாங்க, வேதங்கள் கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி புத்தர் வந்தாரு. புத்தர் வந்து நிறைய உயிர்கொலைகள் பண்றாங்க, அதை மட்டும் நிறுத்தணும் அப்படின்னு அந்த லெவலுக்குரிய புத்தியை மட்டும் அவங்களுக்கு கொடுக்கணும்னா பெரிய பெரிய பிலாசபி எல்லாம் பேசினா ஓடிடுவாங்க. அதனால புத்தர் என்ன பண்ணினார், உயிர்கொலை செய்யக்கூடாது அப்படின்னு சில அடிப்படை தர்மங்களை மட்டும் சொன்னார். பொய் பேசக்கூடாது, ஆசைப்படக்கூடாது, ஆசையே துன்பத்திற்கு காரணம். சும்மா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் சொல்லி தரணும். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைகளுக்கு போய் காலேஜ் பாடத்தை எடுத்தீங்கன்னா அதுங்களுக்கு ஒன்றும் புரியாது, ஓடி போயிருங்க. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் லெவல்ல கொண்டு வந்துட்டாரு. இப்போ 5th ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு அடுத்தது கொண்டு வரணும். அதுக்கு யார் அனுப்புறாரு? சிவன் அனுப்புறாரு. போய் நீங்க சங்கரரா தோன்றி நீங்க அத்வைத கொள்கையை பரப்புங்க. அப்போ ஆத்மா பரமாத்மா எல்லாம் ஒண்ணுதான், அகம் பிரம்மாஸ்மி, நானே கடவுள் அப்படின்னு ஒரு 5th ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு வேதங்கள் எல்லாம் உண்மைதான், வேதங்களை வைத்துத்தான் நாம வாழ்க்கை நடத்தணும், வேதம் இல்லாம ஒண்ணுமே கிடையாது, அதுதான் தர்மம் அப்படிங்கிறத நிலைநாட்டினார். அப்ப வேதத்தின் கொள்கைகளை நிலைநாட்டினார் ஆதிசங்கரர். ஆனா ஆதிசங்கரர் என்ன சொன்னார்? பகவான் கிருஷ்ணர் தான் மூலம் அப்படின்னு சொல்லி பகவத்கீதைக்கு விரிவா விளக்கம் கொடுத்திருக்கார். ஆனா அவரை பின்பற்றும் சீடர்கள் வந்து முட்டாள் கொள்கையை, அத்வைத கொள்கையை இன்னும் பரப்பிட்டு இருக்காங்க, அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது அதுக்கடுத்து வந்த ஸ்ரீ ராமானுச்சாரியார் விசிஷ்டாத்வைதத்தை கொண்டு வர்றார். ஆத்மா வேற பரமாத்மா வேற, ரெண்டும் ஒன்னாகாது. ஆத்மா அப்படிங்கிறது சிறு உயிர்வாளி, பரமாத்மானா பரம்பொருள், மிகப்பெரியது. அந்த மிகப்பெரியதுல இருந்துதான் அந்த சிறியது வந்தது. அப்ப இந்த சிறியது எப்படி பெரியதாக முடியும்? எப்படி சூரியன் இருக்கிறது, சூரிய கதிர்கள் வருது. இப்ப சூரிய கதிர்கள் வந்து சூரியனுக்கு கட்டுப்பட்டது, கதிர்கள் சூரியனை கட்டுப்படுத்த முடியாதுங்கிறதெல்லாம் சொல்லி புரிய வச்சார். அதுக்கப்புறம் வந்ததுதான்
நம்மளுக்கு விசிஷ்டாத்வைதம், அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், துவைதம், இப்ப வந்து அச்சிந்திய பேத அபேத தத்துவான நம்மளுக்கு ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுதான், அதே சமயம் வேறு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இன்னும் ஆழமா புரிய வச்சாரு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. ஏன்னா பகவானும் பக்தனும் ஒண்ணுதான். எப்படி? குணத்தால, அளவால வேறு. கடல் தண்ணி எல்லாமே ஒண்ணுதான், ஆனா அளவுல வேறு இல்லையா? ஒரு சொட்டு எடுத்தாலும் அதே சுவைதான். கடல் நீங்க ஃபுல்லா குடிச்சாலும் அதே சுவைதான். சோ ஒரு சொட்டு வேற, கடல் வேற இல்லையா? அப்ப நான் ஒரு சொட்டு நானு, இந்த ஆத்மா, இந்த சிறு ஆத்மா, ஆனா கடல் ஃபுல்லா பகவான். அவரோட அளவுக்கு நம்மளால ஆக முடியாது, அவரை புரிஞ்சுக்கவும் முடியாது. அவருக்கே அவருடைய சக்திகள் தெரியாதப்ப நான் எப்படி அளவிட முடியும்? ஒரு சிறு துரும்பு. இப்ப பகவானை வந்து துச்சமானவர்கள் எப்படி நினைக்கிறாங்க? அவருக்கு உடல் இருக்கின்றது, உடல் போயிருச்சுன்னா அவரும் போயிடுறாரு, அப்புறம் மேல போய் கடவுள் ஆயிடுறாரு. இல்லைன்னா அவ்வளவுதான், உடல் போனாக எல்லாம் போய்விட்டது, ஆத்மா எல்லாம் கிடையாது, எல்லாமே அணு சிதைந்து அப்படியே மக்கி போகின்றது அப்படின்ற பல தத்துவங்களை பல முட்டாள்கள் பல திணுசா வச்சிருக்கிறாங்க. ஆனா இதுல எல்லாம் குழம்பி போறவங்கதான் ஜாஸ்தி, தெளிவடையறவங்க ரொம்ப கம்மி. அந்த தெளிவடையறதுக்கு எந்த நிலைக்கு வரணும்? அந்த 3 குணங்கள்ல உயர்ந்த குணமான சத்துவ குணத்துல இருந்தா மட்டும்தான் அந்த நிலைக்காவது வர முடியும். ரஜோகுணத்திலே தமோ குணத்திலே இருக்கிறவங்களுக்கு பகவான் இன்னும் அதிகமா குழப்புகின்றார். என்னை பத்தி புரிஞ்சுக்கணும்னா நீங்க நற்குணங்களாவது இருக்கணும். அந்த நற்குணங்கள் இல்லாதவனுக்கு எப்படி புரிய வைக்க முடியும் பகவானை பத்தி? சோ நல்ல குணங்கள் இருக்கிறவங்க தான் சத்துவ குணத்தை வளர்த்த முடியும், பிராமண குணத்தை வளர்த்த முடியும். பிராமண குணத்தில் இருப்பவன் தான் பிரம்மனை உணர முடியும். பிரம்மபூத பிரசன்னாத்மா நசோச்சதி ந காம்சதி சமபூதேசு பக்தி லபதே பராம் சொல்லி அவனால்தான் புரிஞ்சுக்க முடியும். அப்ப பிரம்ம ஞானத்தை, அந்த பிரம்ம ஞானத்தை வளர்த்தாதவங்க கிட்ட எதை சொன்னாலும் புரிய வைக்க முடியாது. அப்போ இந்த சிசுபாலன் போன்ற அசுரர்கள் என்ன பண்ணாங்க? பகவானை ஒரு மந்திரவாதியா பார்த்தாங்க, ஏதோ மேஜிக் பண்றாரு. அப்போ அவன்லாம் அழிவை அடைந்தான். அழிவை அடைந்தாலும் பகவான் கையினால் அடைஞ்சதுனால அவனுக்கு பகவானோடைய அந்த நேரடி தொடர்பு கிடைச்சதுனால அவனுக்கும் உயர்ந்த நிலை கிடைச்சது. அந்த சாயுஜ்ய முக்தி, 5 விதமான முக்தியில சாரூபிய, சாலோக்கிய, சாஷ்டி, சாமீபிய, சாயுஜ்ய முக்தி கிடைச்சது. அப்ப இங்க மந்திரவாதிகள் மாதிரி பகவான் எங்க வேணா தோன்றுவார். எவ்வளவோ கோடி பிரபஞ்சங்கள் இருக்கு. அதுல இன்னைக்கு ஒரு லீலை வந்து கிருஷ்ண லீலை போயிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் மச்ச அவதாரம், இன்னொரு பக்கம் வாமன அவதாரம், இன்னொரு பக்கம் வேற ஏதாவது மோகினி ரூபம். இப்படி பல லீலைகள் போயிட்டே இருக்கு. அவர் ஒரு இடத்துல இல்ல, பல இடத்துல இருக்காரு, பல ரூபங்கள்ல இருக்காரு. அவை எண்ணில் அடங்காதவை. கடல் அலைகளை போல அதை எண்ண முடியாது. பகவானை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாலாம் முடியாது. அப்போ இந்த லீலைகளை எதற்காக அவர் நடத்துகிறார் அப்படின்னா, தன்னை நோக்கி கவர்வதற்காகவே, பக்தர்களை கவர்வதற்காகவே. யாரு அது? சத்துவகுணத்துல இருக்கிறவங்க தான் திரும்பி பார்ப்பாங்க. அப்போ மக்களை வந்து தன்னுடன் திரும்பி எடுத்துக்கிறதுக்கு அவர் ரெடியா இருக்கார். ஆனா நம்ம அந்த குணத்தை வளர்த்துக்கலினா இன்னும் மேலும் மேலும் குழப்பத்திற்கு ஆளாகி நம்மள இன்னும் கீழே கொண்டு போயிடுவார். இப்போ நீங்க உங்க வீட்டுக்கு ஒருத்தர் கடன் வாங்க வர்றாங்க, அவருக்கு முதல்ல உங்களை பத்தி தெரிஞ்சிருக்கணும், அவரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் 2 பேருக்குள்ளயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நீங்க பணம் தருவீங்க, அதை அனுபவிப்பார். அப்போ பகவானை பத்தி புரிஞ்சுக்காதவங்க எப்படி அவர்கிட்ட கடன் வாங்க முடியும்? அவரை பற்றிய ஞானத்தை வாங்க முடியும்? அப்போ பகவான்கிட்ட சரணடையணும். நான் உங்ககிட்ட வர்றேன், உங்களை பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கேன், உங்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட அப்புறம் கேட்கிறேன். சும்மா கேட்டுட்டே இருக்க முடியுமா? பகவான் யாருன்னே தெரியாம. இப்ப அதுதான் உலகத்துல நடக்குது. பக்திங்கிற பேர்ல பகவான ஒண்ணுமே தெரியாது. ஆனா எனக்கு அது கூட இது கூட, நீ என்ன வியாபாரமா பண்றாரு அவரு, பினான்ஸா பண்ணிட்டு இருக்காரு, நீ 4 தேங்காய் உடைக்கிறதுக்காக அவர் என்ன கொடுத்துட்டு இருக்கணுமா? அப்போ பக்திங்கிறது அந்த ஒரு சீப் குவாலிட்டி கிடையாது. பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அன்யா அபிலாஷித சூன்யம்,
எந்த ஒரு தேவையும் இல்லாம அவர்கிட்ட அன்பை வளர்த்துவதுதான் தூய பக்தி. ஏதாவது ஒரு சின்ன தேவை இருக்கு அதனால பக்தி பண்றேன்னா கூட அது அதுக்கு பேர் நாம் பக்தினே சொல்லக்கூடாது. அதுக்கு பேர் பக்தி கிடையாது. ஹரே கிருஷ்ணா. இன்னும் நிறைய பேசலாம் இது பத்தி. நாளைக்கு தொடரலாம். 36ஆம் ஸ்லோகத்துல இருந்து இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள்?